மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கரும்பு வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கரும்பு கட்டுகளுடன் நூதன முறையில் மனு அளிக்க வந்தனர். கரும்பு ஏற்றும் லாரிகளில் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் ஏறத்தாழ 20 டன் ஏற்ற சொல்லி மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை கொடுத்து போக்குவரத்து தொழில் செய்யும் லாரி உரிமையாளர்களை கட்டாயப்படுத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். அதேபோல டிராக்டர் வாகனங்களிலும் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்ற சொல்லப்படுகிறது என்றும் இதனால் ஈரமாக உள்ள நிலங்களில் லாரி மற்றும் டிராக்டர் சிக்கிக்கொண்டு விபத்து ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். லாரி மற்றும் டிராக்டர்களுக்கு சரியான அளவு மற்றும் வாடகை கொடுத்து உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தனியார் சர்க்கரை ஆலைகள் லாரிகளுக்கு நிர்ணயித்த டன் இருக்கு. ஒரு 12 டன் ஏத்தணும் ஒரு 6 சக்கர வாகனத்துக்கு. அதுல 20 டன்னுல இருந்து 25 டன் ஏத்த சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. சிவில் சப்ளைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 8 கிலோமீட்டர் வரைக்கும் 600 ரூபா கொடுக்குறாங்க. 598 ரூபா தராங்க. ஆனா இதே கரும்புக்கு வெறும் 110 ரூபா தான் தராங்க. இது டிஎன்சிசி 598 ரூபாய் தராங்க. அரசே நிர்ணயித்திருக்கு. கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு சிவில் சபை அதுவும் ஃபுட்டு தான். இதுவும் ஃபுட் ஐட்டம் தான். ஆனா இது வெறும் 101 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி கட்டுப்படும்? இன்னைக்கு டீசல் விலை உயர்வு, இன்சூரன்ஸ், டிரைவர் சம்பளம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு இந்த வாடகையை நிர்ணயித்து தர வேண்டும். எங்களுக்கு இந்த ஓவர்லோடு இல்லாம பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை.